நம்ம நேட்டிவ்க்கு போகலாமா? திஸ் இஸ் டே 30 ஆஃப் மை 6 months இன்டர்ன்ஷிப் ஜர்னி. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் ஊருக்கு கிளம்புறதா பிளான். அதனால ஆஃபீஸ்க்கு போய் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்புறம் ஃபேமிலியோட எல்லா காரில் ஏறி கிளம்பி போயிட்டு இருந்தோம். அண்ட் கரூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பேக்கரிக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் வந்து பஜ்ஜி சாப்பிட்டாங்க. நானும் அக்காவும் வந்து ஒரு ரோல் மாதிரி ஒன்று சாப்பிட்டோம். அண்ட் கரூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 hour ஆகும். அப்படியே போயிட்டே இருந்தோம், தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எப்போயுமே ஊருக்கு போனால் வினோதினிக்கு மட்டும் நாங்கள் பரோட்டா வாங்கிட்டு போவோம். ஸோ அதனால் அவளுக்கு தனியாக வாங்கிட்டு அப்புறம் ரீச் ஆயாச்சு. அண்ட் ஊருக்கு போனதுக்கான ரீசன் 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அப்பா வீட்டில் ஒரு கிடா வெட்டு, இன்னொன்று வந்து அம்மா வீட்டில் ஒரு கிடா வெட்டு. ஸோ இப்போ இருக்கிறது அப்பா ஊரில். அண்ட் இங்கே வந்து நைட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்றக்கு போயிருந்தோம். அண்ட் இது வந்து ஊரே சேர்ந்து கும்பிட்ற ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் ஊருக்குன்னு போயிட்டா எங்கள் கசின்ஸ் கூட தான் நாங்கள் இருப்போம். சரியான ஃபன் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் கோயிலில் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்காவும் மாலதியும் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேரில். அப்புறம் கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் எங்கள் சித்தப்பா ஒரு பெரிய பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது காயாக போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் தான் எப்போ ஊருக்கு போனாலும் தூங்குவோம். அண்ட் அங்கே போய் படுத்தாச்சு. இன்னைக்காண்டே இப்படி தான் போச்சு. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, நாளை சந்திப்போம்.